பீஷ்மர் அம்பு படுக்கையில் தருமருக்கு தர்ம சொற்பொழிவு அளிக்கும் போது பல்வேறு விஷயங்களை கூறினார். அதில் ஆணுக்கு அதிகமான இன்பமா, பெண்ணுக்கு அதிகமான இன்பமா என்ற கேள்விக்கு பதிலாக அவர் மண்டாத அரசனின் கதையை கூறினார். மண்டாதா மகாராஜாவின் கதை. மண்டாதா என்பவர் ஒரு சக்தி வாய்ந்த ஞானமுள்ள அரசன். ஒரு நாள் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. காமத்தில், காதல் உறவில் ஆணுக்கு அதிகமான இன்பமா, பெண்ணுக்கு அதிகமான இன்பமா? இந்த கேள்விக்கு பதிலை தேடி அவர் பல ஞானிகளிடம் சென்றார். ஆனால் யாரும் சரியான பதிலை கூற முடியவில்லை. அப்போது அவருக்கு ஒருவர் பிரகஸ்பதி, தேவர்கள் குரு, அருகே செல்லச் சொன்னார். பிரகஸ்பதி இதற்கு ஒரு தீர்வு கூறினார். இந்த கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்க ஒரே ஒருவர் இருக்கிறார். அது பரசுராமரின் தந்தை மகரிஷி பராசரர். மண்டாதா மகாராஜா பராசர முனிவரிடம் சென்றார். அவரும் இப்படித்தான் கூறினார். இந்த கேள்விக்கு சரியான பதிலை கண்டுபிடிக்க நீ உன் அனுபவத்தால் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக மகரிஷி பராசர் ஒரு மந்திரம் சொல்லி மண்டாதா அரசனை பெண்ணாக மாற்றினார். மண்டாதா ஒரு பெண்ணாக மாறியது. மண்டாதா அரசன் பெண்ணாக மாறி வாழத் தொடங்கினார். அவர் ஒரு ராஜபுத்திரியாக வாழ்ந்து பின்னர் திருமணம் செய்து கொண்டு கணவனுடன் வாழத் தொடங்கினார். அவர் வாழ்க்கையை ஒரு முழுமையான பெண்ணாக அனுபவித்தார். பல வருடங்கள் கழித்து மகரிஷி பராசர் மறுபடியும் வந்தார். அவர் மண்டாதாவை மீண்டும் ஆணாக மாற்றினார். பிறகு பராசர் முனிவர் மண்டாதாவிடம் கேட்டார், இப்போது நீ வாழ்க்கையின் 2 பரிமாணங்களையும் அனுபவித்து விட்டாய். கூறு, ஆணுக்கு அதிகமான இன்பமா, பெண்ணுக்கு அதிகமான இன்பமா? மண்டாதா மறுக்க முடியாமல் சொன்னார், பெண்ணுக்கு தான் காமத்தில் 10 மடங்கு அதிகமான இன்பம் இருக்கிறது. இதுவே பீஷ்மர் தருமருக்கு கூறிய கதை. இந்த கதையின் மூலம் மகாபாரதம் ஒரு ஆழமான உண்மையை எடுத்து காட்டுகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கையில் அனுபவம் வெவ்வேறாக இருக்கும். உண்மையான பதிலை அறிய அதை அனுபவித்தால்தான் புரியும்.